நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். டாக்டர், என் அத்தை எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க டாக்டர். டோன்ட் வரி, நல்லா இருக்காங்க. திடீர்னு பிபி அதிகமானதுனால வாயில பிளட் வந்து மயக்கமாயிட்டாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் ஆயிட்டாங்க. தேங்க்ஸ் டாக்டர். இப்ப நான் போய் அவங்கள பார்க்கலாமா? ஷூர், பாருங்க. தேங்க் யூ டாக்டர். அத்தை, அத்தை, அத்தை. அழாத இலக்கியா, எனக்கு ஒண்ணும் இல்லை. அத்தை, கொஞ்ச நேரத்துல நான் செத்துட்டேன் அத்தை. என்னோட வாழ்நாள் வேதனையே என்ன தெரியுமா? எனக்காக அழுகிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது தான். ஆனா நீ எனக்கு ஒண்ணு, நான் துடிச்சு போயிடுறேன், கண்ணீர் விட்டு கதற. என்ன ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வரப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அத்தை அத்தைன்னு நீ பாசத்துல கத்துன சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அந்த குரல் தான் என் மூச்சு காத்த போக விடாம இழுத்து பிடிச்சது. என் புள்ள உருவத்துல உன்னை பாக்குற இலக்கியா. அத்தை, எதுக்கு அத்தை உடம்பு இப்படி கேட்டுற அளவுக்கு டென்ஷன் ஆவறீங்க? எதுக்கு எஸ்எஸ்கே பேரை சொன்னா உங்க உடம்பெல்லாம் நடுங்குது? எஸ்எஸ்கே பக்கத்திலேயே இருந்த மாதிரி அவரை பத்தி நீங்க கரெக்டா சொல்றீங்க. அது எப்படி அத்தை? சொல்லுங்க அத்தை. அந்த எஸ்எஸ்கே பத்தி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அவர் யார் தெரியுமான்னு கேட்டீங்கல்ல, அவர் யார் அத்தை? அத்தை சொல்லுங்க அத்தை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த ஆள் உங்களை பிடிக்க துரத்துனாரு. கேட்டதுக்கு நீங்க ஏதோ சொல்லி சமாளிச்சீங்க. அப்போ உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கு. அது என்ன அத்தை? அந்த எஸ்எஸ்கே கிட்ட கௌதம் தோத்துடக்கூடாதுன்னு துடிச்சிங்களே, அது ஏன்? அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன என்ன என்ன? அந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே தான் கௌதமோட அப்பா. என்ன காதலிச்சு ஏமாத்தி என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போன பாவி வேற யாரும் இல்ல, அந்த எஸ்எஸ்கே தான். நீங்க என்ன சொல்றீங்க? இது நிஜமா? ஆமா இலக்கியா. அப்போ மத்தவங்க மனசுல இருக்க கள்ளத்தனத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை. அதனாலதான் எஸ்எஸ்கேவோட நடிப்பை புரிஞ்சிக்க முடியாம அவனோட வலையில விழுந்துட்டு அவனை நம்பி என்னையே நான் கொடுத்துட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் காதலிச்சது என்ன இல்ல, என் வயசு, என் உடம்ப. அவன் குழந்தை என் வயித்துல உருவானதும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எஸ்எஸ்கே போய் கேட்டேன். ஆனா அவன் என்ன சொன்னானா, உங்க கையை கொடுங்க. நான் கர்ப்பமா இருக்கேங்க. என்ன சொல்ற? நீங்க அப்பாவாக்க போறீங்க. கல்யாணம் ஆமா அப்பா அம்மா ஊர் என்ன சொல்லும்? அதான் உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லதான் கூப்பிட்டேன். ஊரை விடுங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கேன்னு என் ஃப்ரெண்டு ஜானகிக்கு தெரிஞ்சா கோபத்துல என்னை என்ன பண்ணுவானே தெரியாது.
என் கழுத்துல இந்த மஞ்சள் கயிறை கட்டுங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? திடீர்னு கூப்பிட்டு கர்ப்பங்கிற கல்யாணங்கிற இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்படின்னா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு, கலைச்சல். இது நம்ம குழந்தைங்க. குழந்தைய அழிக்கிறது பாவங்க. கர்ப்பமானது வெளியே தெரியறதுக்குள்ள நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணமா? அதுவும் ஒன்னேவா? இங்க பாரு ரேவதி, உன் கூட பழகினது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வாழ்றதுக்கு இல்ல. பின்ன இன்னுமா புரியல? ஐயோ, அப்பாவி பொண்ணா இருக்கியே. இத பாரு, என் ஓனர் ராஜதுரையோட பொண்ணு நான் லவ் பண்றேன். தாட்சாயினியும் என்ன லவ் பண்றா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ஓனரோட மொத்த சொத்துக்கும் முதலாளி ஆக போறேன். பாவி, என்னை ஏமாத்திட்டல்ல. ஏய், தப்புமா, தப்பு. நான் ஏமாத்தல, நீயா ஏமாந்த. சரி, பேசாம குழந்தைய கலைச்சிறேன். முடியாது. என் உசிரே போனாலும் இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். கலைக்கலன்னா என்ன ஆகும்? இந்தியாவோட ஜனத்தொகையில ஒண்ணு கூடும், அவ்வளவுதான். நீ இப்படி எல்லாம் பண்றது சாமிக்கு அடுக்காது. அது சரி. ஏய், நான் இந்த கருப்பு சாமிக்கு முன்னாடியே கோவிந்தா போட்டு உன்னை ஏமாத்தினவன். எனக்கே சாபம் ஓடுறியா? உனக்கும் உன் குழந்தைக்கும் மொத்தமா ஒரு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. வட்டுமாடி ஏமாளி பொண்ணு, கோவிந்தா கோவிந்தா. ஆனா அவன் என்ன கைவிட்டுட்டு தாட்சாயினியோட அப்பா கிட்ட பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். என்னை எஸ்எஸ்கே ஏமாத்துறதுக்கு அப்புறம் வீம்பா நான் குழந்தைய பெத்தெடுத்தேன். ஆனா ஊருக்கு பயந்து குழந்தைய இருந்த கௌதம ஆசிரமத்துல விட்டுட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு கௌதம பார்த்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமே. அத்தை, எனக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே தலையே சுத்துது. அப்படின்னா எந்த நேரமும் அந்த எஸ்எஸ்கே அழிக்க துடிக்கிறது தான் சொந்த புள்ளையவா? அப்ப கௌதம் எதிர்த்து போராடுறது அவரோட சொந்த அப்பாவையா? ஆமா ஆமா. யார வாழ்நாள் ஃபுல்லா பார்க்க கூடாதுன்னு நினைச்சனும் அந்த எஸ்எஸ்கே கண்ணில் நான் ஒரு நாள் பட்டுட்டேன். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்போதான் நீ என்ன பார்த்த. உன் பையன் அப்பன் பேரு தெரியாமலேயே வாழ்ந்து சாகட்டும். அத்தை, அத்தை, என்னாச்சு அத்தை? அவரை எதுக்காக அத்தை உங்களை புடிச்சே ஆகணும்னு இப்படி அலையறாரு? சாதாரண டிரைவரா இருந்த எஸ்எஸ்கே இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சா அவன் அந்தஸ்துக்கு சிக்கல் வரும்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அது கௌதம்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏன் மூலமா ஒரு புள்ள இருக்குன்னு தெரிஞ்சா அவன் பொண்டாட்டி அவனுக்கு எமன் ஆயிடுவான். அந்த ஆளுக்கு அந்த பயமும் இருக்கு. கூடவே தன்னோட கௌரவத்துக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்ற பதட்டமும் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் என்னையும் என் பையனையும் அழிக்கிறதுக்கு அவன் தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப கூட நீ கேட்டதுனால நான் இந்த உண்மையை சொல்லல. எங்க நான் செத்துருவனோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்படி என் உயிர் போயிருந்தா என்னோட சேர்ந்து என்னோட எல்லா ரகசியமும் புதைஞ்சு போயிருக்கும். அதான் உன்கிட்ட மொத்த ரகசியத்தையும் நான் சொல்லிட்டேன். அத்தை, உங்களை ஏமாத்துனது எஸ்எஸ்கே. ஆனா நீங்க காலம் பூரா குற்றவாளி மாதிரி இப்படி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அத்தை. இங்க பாரு இலக்கியா, நான் சொன்ன உண்மையை யார்கிட்டயும் வெளியே சொல்லிடாத. அப்புறம் எஸ்எஸ்கே கௌதம புள்ளன்னு கூட பார்க்க மாட்டான், கொன்னிடுவான். பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆகிறதுக்காக தான் சொந்த பையனை அழிக்க சொன்னவன் அவன். அவன் வளர்ந்து ஆளா இருக்கிறது தெரிஞ்ச விட்டுருவானா? அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை ஏமாத்தின அந்த எஸ்எஸ்கேவ நிச்சயமா நாங்க சும்மா விட மாட்டோம் அத்தை. அவனுக்கு இனிமே இருக்கு. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.